நம்ம கூட இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு நமக்கு தேவையான வார்த்தைகளை பேசினார் என்கிறதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். இந்த கலாத்தியரில் நம்ம கேட்ட வார்த்தை மிக நாம் எல்லாரும் கவனமாய் நம்முடைய வரப்போகிற நாட்களில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அது. அந்த 3ஆம் வசனத்தில் நம்ம கேட்டது போல், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற்றிருக்கிறீர்களே, நீங்கள் இத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒரு அந்த அந்த சூழ்நிலையில் எந்த கண்டென்ஸில் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நான் கவனித்து பார்த்தேன். எத்தனையோ வசனங்கள் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் முடிவாக அந்த வசனத்தை கவனித்து பார்க்கும்போது எந்த காரியத்தை நமக்கு அவர் வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாரும் ஆவியினால் தான் நாம் ஆரம்பிக்கப்பட்டோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது கிறிஸ்துவின் ஜீவனை நம்ம வாழ்க்கையில் பெற, நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிக்க, நாம் அதில் ஜெயம் பெற நான் ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். அதை தான் இங்கே பவுல் நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உபதேசத்தினால் ஆரம்பிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியம் எது நமக்கு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினால் தான் நம்மை தேவன் ஆரம்பித்திருக்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்ற நபர் ஒருத்தர் தான். அவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சுவிசேஷத்தை 4 சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கே யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை அங்கே ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அவரோடு கூட இருந்த சீசர்கள் அல்லது அவரை பின்பற்றினவர்கள் யாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் கிடையாது. ஒரே ஒரு தனி மனிதன் தான் இயேசு ஆரம்பிக்கப்பட்டு அவர் வளர்ந்து வந்தார். அப்படி அவருடைய வாழ்க்கையை நாம் வேதத்திலே வாசிக்கும்போது, அந்த ஆவியினால் ஆரம்பிக்கப்பட்ட இயேசு அவர் அந்த 3.5 வருஷம் சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் மாம்சத்தில் ஒரு இடத்துலையும் கூட என்ன செய்யலை, முடிவு பெறலை. அவர் முழுக்க ஆவியினால் நிறைந்தவராய் தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்து, நாம் கேட்டது போல ஆவியிலே அவர் கொலை உண்டு, அவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தி, அங்கே நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியினால் இயேசு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். அதுதான் நமக்கு உற்சாகத்தை தருகிறது. அப்படி அவரோடு கூட இருந்த சீசர்கள் அந்த நாளில் ஒரு வெற்றி வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கல, வாழ முடியலை. ஏனென்றால் இயேசுவுக்கு கிடைத்தது போல ஒரு ஆவியின் ஆரம்பம், ஒரு வல்லமை அவர்களுக்கு கிடையாது. ஆகையினால் இயேசுவோடு நடந்தது போல எத்தனையோ முறை அவர்கள் தவறி விழுந்தார்கள்னா பெரிய பாவங்களை செய்யவில்லை. இன்றைக்கு அநேகர் சபையில் இருந்து கொண்டு துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். விபச்சாரத்தில் விழுந்து விடுகிறார்கள், பணத்தின் மீது ஆசை வைத்து லஞ்சம் வாங்குகிறார்கள், அல்லது பொய்யாய் சொல்லி எதையோ சொல்லி பணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற கூடியவர்கள். ஒருவேளை நம்முடைய சபையில் அப்படி நீங்கள் இருக்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால்
நாம் இந்த சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது, இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஓடி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வேண்டும். நாம் சொன்னது போல் எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், வெளியில் உள்ளவர்களை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நான் கேள்விப்பட்டதிலே, நான் பார்த்ததிலே எத்தனையோ பேர் இப்படி ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்டவர்கள் கடைசியில் அவங்க முடித்த இடம் எதுன்னு சொன்னால் பணத்தின் மேல் உள்ள விருப்பம், பண ஆசையில் விழுந்து போனவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். விபச்சாரத்தில் விழுந்து போனவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, சீசர்கள் இயேசுவோடு இருந்தபோது இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான பாவத்தை அவர்கள் செய்யவில்லை. அவருக்குள்ளே சில போட்டி, சில யார் பெரியவன், அல்லது ஏதாவது ஒரு நடக்கும்போது நாம் கேட்டது போல பொறாமை, இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதங்கள் கூட அவர்களுக்கு நடந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தவர்கள் தான். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அங்கே வரும்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் பேசுகிறார். அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். அதில் நம்ம வாசிக்கிறோம். 1:8 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தங்களும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க நான் சொல்கிறத. அது வரைக்கும் சாட்சி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தான் சீசர்கள். அவர்களுக்குள்ளே எத்தனையோ அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கைகளில், காரணங்களில் நிறைய குறைபாடுகள் இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம வீடுகளில் சில சம்பவங்களை பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டில் நடக்கும்போது ஒரு விஷயம் இப்படி யாரோ ஒருத்தர் பாத்திரத்தை எடுக்கிறோம், திடீர்னு போட்டுறோம், மட்டார்னு சத்தம் கேட்குது, அல்லது அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருக்குது உடஞ்சி போகுது, அல்லது ஏதோ கீறல் விட்டு போகுது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போகுது. அப்போ அப்படி நடக்கிற அந்த நேரங்களில் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று ஒரு காரியங்களை பேசி வித்தியாசமாக ஏதோ ஒன்று செஞ்சிடறோம். ஏன்னா ஒரு இது நடந்து போச்சு அப்படின்னு. அதுபோலவே சீசர்கள் அந்த நாட்களில் இப்படி தான் சில விஷயங்களில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அது எதுக்கு சொல்ல வந்தோன்னா, ஒரு சாட்சி இல்லாத ஒன்று, ஏப்பா நீ இப்படி நடந்துக்க, இப்படிலாம் இல்லையே, உன்னைய குறித்து இப்படி கேள்விப்படுறேனே அப்படிங்கிற ஒரு சின்ன, இந்த இடத்துல போனியாமே, நீ இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு வந்துட்டியாமே, இப்படியெல்லாம் நடந்துச்சாமே, ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தியாமே அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, வல்லமையை பெறாதவர்களாக இருக்கிறவர்கள் தான் அப்படி நடந்து கொள்வார்கள். அவர்கள் தான் சாட்சி இல்லாமல் இருப்பார்கள். ஆகையினால்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது, உலகத்தின் முடிவு பரிந்தும், அதாவது பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யார் உங்கள் மேல் வரும்போது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தபோது அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றார். அதே போல தான் நீங்கள் இந்த அப்போஸ்தலர்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆவியிலே அவர்கள் என்றைக்கு அபிஷேகம் பெற்றார்களோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்களோ, அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து படித்து பாருங்கள். பேதுருவாக இருந்தாலும் சரி, யோவானாக இருந்தாலும் சரி, யாக்கோப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று அவருடைய காரியங்களை நீங்கள் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவர்கள் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னா, அவர்கள் ஆவியினால் ஆரம்பிக்கப்பட்டவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். ஆகையினால் அவர்களுடைய ஓட்டம் இன்றைக்கு அற்புதமாய் ஆரம்பித்து அற்புதமாய் முடிக்கப்பட்டது. அதை தான் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில் கேட்டோம், யோவானுடைய வாழ்க்கையில் கேட்டோம். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாய் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்களுடைய துவக்கமும் முடிவும் நன்றாய் முடிந்து விட்டது. அதே போல தான் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய துவக்கமும் முடிவும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மிடத்தில் பேசுகிறார். ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறாமல் இருந்தால்
நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆவி நிறைவு. இன்றைக்கு காலையில் கூட நான் நினைக்கிறேன், இன்னைக்கு காலையில் பேசின செய்தியில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா, சகோதரர் சொன்ன சாட்சி, நான் எத்தனையோ வருஷம் தோற்கடிக்கப்பட்டிருந்தேன். இன்னைக்கு தானே, இன்னைக்கு காலையில் கேட்டு எத்தனை பேர், எத்தனையோ வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். என்னால் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியவில்லை. அப்பொழுதுதான் நான் என்ன செய்தேன் என்றால், நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். ஏன் நான் தோல்வியுற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஏன் தோல்வியாய் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நான் தேவனை தேடும் பொழுது என்னை அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு உடனே அல்ல, இந்த முழு வாழ்க்கையை நான் உடனே பெறவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டு இந்த ஜீவ வாழ்க்கையை என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னாடி நான் மனைவியினிடத்தில் கோபப்படுவேன். நான் சொன்னது போல் வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களிடத்தில் கோபப்படுவேன். மற்றவர்களிடத்தில் நான் பேசும்போது கொஞ்சம் வேகமாய் பேசிவிடுவேன். வீட்டிலையும் கூட கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கூட நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுவேன். வேலை ஸ்தலம், அப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நாம் கொஞ்சம் வித்தியாசமாய் பேசுகிறோம், அல்லது நம்முடைய மனநிலையில் நம்முடைய சிந்தையிலே நான் வித்தியாசம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே காரணம், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கிறேன். அப்போ உண்மையாய் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்ட அந்த உண்மையான மெய்யான அந்த ஒரு அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் பிரியமானவர்களே. இதை தான் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். இப்படி ஆரம்பிக்கப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் எவ்வளவோ பேர் விழுந்து போகிறது காரியங்களை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். அது போகட்டும், அது நமக்கு காரியமல்ல, அவர்களை குற்றப்படுத்தவும் நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய காரியம்தான், நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஓட்டம் எப்படி நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் நாம் ஒவ்வொருத்தரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இந்த ஆவியினால் நாம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றி வாழ்க்கையை தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருமே தவிர ஒரு தோல்விக்கு நேராக நம்ம போகாது. ஆகையினால் இந்த இடத்துல அவர் பேசப்பட்ட, மறுபடியும் நம்ம அந்த கலாத்தியருக்கு வருவோம், பேசப்பட்ட அந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும்போது, ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவை பெற்றிருக்கிறீர்களே, அப்படி தானே இருக்கு. மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களே அப்படின்னா அந்த 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 லைஃப், அவருடைய வாழ்க்கையை, அவர் நடத்தின சபையை கவனித்து பார்க்குறாரு. கவனித்து பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிங்க, ஆனால் இப்படி முடிவு பெற போகிறீர்களே அப்படின்னு சொன்னால், அந்த முதல் வசனத்தில் என்ன நடந்திருக்குன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டாரே, உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அங்கே சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், எப்பா ஆவியினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை காட்டிலும் மாம்சத்தினாலே நம்ம எதையும் செஞ்சிடலாம், மாம்சத்தின்படி நம்ம நடந்து நம்ம எதையும் செய்யலாம் ஒழிய, மாம்சம் விரும்பினதையும் மாம்சம் அது எண்ணம் கொண்டதையும் செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தப்பான வாழ்க்கை அல்ல அப்படின்னு போதிக்கக்கூடியவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். மாம்சத்தின்படி வாழலாம் அப்படின்னு அந்த சபையை ஒரு மயக்கத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டார்கள். அதனால தான் அவர் சொல்கிறார், உங்களை இவ்வளவு சீக்கிரமாக உங்களை மயக்கினவன் யார், உங்களை கீழ்ப்படியாமல் போகத்தக்க அப்படின்னு. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, வரப்போகிற நாட்களில் கூட அல்லது இன்றைக்கு புது புது சத்தியம் அப்படின்னு தோன்றக்கூடிய எத்தனையோ சத்தியங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்த சத்தியம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சத்தியங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னால் இப்படி வாழ முடியல பிரதர், நான் ரொம்ப
தொய்ந்து போகிறேன், அல்லது எனக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நாம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்களிடத்தில் அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல, அதை பற்றி இயேசு என்ன செய்ய மாட்டார், கோச்சிக்க மாட்டார், அதை பற்றி உங்கள் மேலே ஒரு தவறாக எடுத்துக்க மாட்டார். சில விஷயங்களில் நீங்கள் மாம்சத்தின்படி தவறி போகிறதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு யாராவது நமக்கு ஒன்று சொல்லிட்டா அது எப்படி இருக்கும் நம்ம மாம்சத்தில்? அப்புறம் என்ன, ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் இல்லையாமே, அதை ஒன்றும் கவலை இல்லையாமே அப்படிங்கிற மாதிரி இந்த நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் தரத்தை, இந்த மகிமையான சத்தியத்தை இருந்து நாம் பின்வாங்கி போகத்தக்கதாக போதிக்கக்கூடிய போதனைகள், கள்ள போதனைகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆகையினால்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன பேச சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யாராவது உங்கள் மாம்சத்திற்கு ஒரு தீனி போட்டால் அந்த தீனியை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மிடத்தில் அவர் பேசுகிறார். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் எப்படி வாழ்ந்தோம்னு எழுதியிருக்கு, நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. நம்முடைய மாம்சத்தில் எப்படிப்பட்ட ஒரு இச்சை இருக்குன்னா, ஒரு தவறான காரியங்களை செய்யும்படி, அல்லது நான் சொன்னது போல் ஒரு சண்டை போட, அல்லது ஒரு பணத்தின் மேலேயோ, அல்லது ஒரு மாம்ச இச்சை, விபச்சார எண்ணம், அல்லது பாலிய இச்சைக்குரிய அந்த இச்சையின்படி நம்ம என்ன செஞ்சோமா, நம்ம மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினைகளின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இப்படி வாழ்ந்த நம்மை தான் அடுத்த வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ எந்த நிலையில் நம்ம இருந்தோம், எப்படிப்பட்ட மனசும் மாம்சமும் விரும்பி நம்முடைய மாம்ச இச்சைகளின்படி நடந்து கொண்டிருந்தோம் ஏற்கனவே, அப்படிப்பட்ட நம்மை தான் இப்போ என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம். எப்படி இன்றைக்கு ஒரு ஏழை இருக்கிறான்னு, ஒரு பணக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பணக்காரன் எப்பொழுதுமே அவன் எதையெல்லாம் விரும்பினானோ, எதையெல்லாம் அவன் செய்தானோ அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் அவனிடத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏழை இருக்கிறான், அவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லை, அவனால் அது எதையும் வாங்க முடியவில்லை. அதே போலவே தேவன் எப்படி ஒரு பணக்கார பணம் படைத்த ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறானோ, அது போலவே தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அவன் அந்த பணத்தை வைத்து எப்படி எதையெல்லாம் வாங்க முடியுமோ அதையெல்லாம் வாங்கினான். ஆனால் தேவனுடைய இரக்கம் என்கிற அந்த ஐஸ்வர்யம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்த வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி கிடைக்காத பட்சத்தில் இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நம்மை விலை கொடுத்து வாங்கிவிட்டது. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரே காரணம் தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம் தான் நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டது. இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அந்த சூழ்நிலையிலிருந்து, இங்கே வசனம் எப்படி முடியுதுன்னா, கிறிஸ்துவுடனே கூட அவர் நம்மை உயிர்ப்பித்தார். இப்போ நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனங்கள். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கை முடிவு பரியந்தமும் நம்ம கொண்டு போகணுன்னு தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆகையினால தான் இந்த கலாத்தியரில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில், இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, நான் உங்களை ஆவியினால் ஆரம்பித்து சபையை வச்சுட்டு போனேன்,
இப்போ நான் திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீங்களா இருக்கிறீங்களே, அதை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறீங்க, எவ்வளோ உபத்திரவத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க. ஒரு நாள் உங்களை யாராவது ஒருத்தர் பார்த்து மோசமாக திட்டும்போது அல்லது காரியம் வித்தியாசமாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு பொறுமையாக சகித்து போனீங்க, அன்றைக்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க, எவ்வளோ பெரிய பாடுகள் உங்களுக்குள்ளே வந்துச்சு, அந்த பெரிய பாடுகளெல்லாம் நீங்கள் எப்படி ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டீங்களே, அது இன்றைக்கி எவ்வளவு வீணாய் போயிற்றே அப்படின்னு சொல்லத்தக்க அவர் அங்கே பேசுகிறார். அப்படி பேசிட்டு சொல்கிறாரு, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, நாம் கிரியையினால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் எதனால் வாழ முடியும் அப்படிங்கிறத 6ஆம் வசனத்தில் சொல்கிறாருன்னா, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியில் ஆரம்பிக்கப்பட்டு ஆவியிலே முடிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் அவர்களை விட்டு போய்விட்டது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நாம் பெற்ற அந்த விசுவாசம், ஆபிரகாம் எப்படி அதுக்கு தான் ஆபிரகாமை சுட்டி காட்டுறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பார்த்தீங்களா எவ்வளவு சுவிசேஷம் எளிதாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு எளிதாக இருக்குது. நாம் கேட்கிற இந்த சுவிசேஷம் நமக்கு எவ்வளவு எளிதாக இருக்குங்கிறத இங்கே அவர் பேசுகிறார். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களோ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் நம்மிடத்திலிருந்து திருடப்பட்டுச்சுன்னா, அங்கே யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறது போல், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான்னு எழுதியிருக்கு. அப்போ நமக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த விசுவாசம், ஆவியினால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்தை எங்கே பறிகொடுக்கிறோமோ அப்பொழுது பறிகொடுக்கும் பொழுது தான் நாம் பின்மாற்றக்காரர்களாய் மாறிப்போகிறோம். ஆகையினால் நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ பெரிய தோல்வி நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருந்தாலும் அல்லது நடக்க போகிற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நாம் எதை குறித்தும் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய், எதுவும் என்னை தோற்கடிக்க முடியாது ஆண்டவரே, நான் தோற்று போக மாட்டேன், ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையினால் நான் அவரிடத்தில் நான் அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எபிரேயரில் வாசிக்கிறோம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னு நாம் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதி பூண்டிருக்கணும், உறுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எது நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் என்ன நேர்ந்தாலும் நம்ம நினைப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே இடைஞ்சலாக இருக்குது, இது எப்போ முடிய போகுது, இது எப்படி நடக்க போகுது, இந்த காரியத்தினால நம்ம சோர்ந்து போகிறோமே, இது தோற்கடிக்கப்படுகிறோமே. ஒருவேளை நம்ம வாயினால் சண்டை போடாட்டினாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய பிரச்சனை நம்முடைய மனதில் இருக்க, அது அடிக்கடி நம்மளை தோற்கடிக்குத, அவங்கள நேசிக்க முடியாமல் பண்ணுதே, அவங்கள அன்பு கூற முடியாமல் பண்ணுதே அப்படின்னு எத்தனையோ விதத்தில் நம்ம பாதிக்கப்படுவோம். எத்தனையோ விதத்தில் ஒவ்வொருத்தரும் நமக்கு சோதனை பாதிப்பு ஏற்படுது. ஆனால் இதெல்லாம் எதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தினால தான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் இந்த காரியங்களில் நான் ஜெயம் பெறுவேன், வெற்றி பெறுவேன், ஒருபோதும் நான் ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்ட நான் தொய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போய் நான் மாம்சத்தில் முடிவு பெற மாட்டேன், நான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு நாம் போகும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போம்.
போன வருஷம் நம்ம பணத்தை நேசித்தது போல, போன வருஷம் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை நாம் நிறைவேற்றினது போல இந்த வருஷத்தில் இருக்க மாட்டோம். அல்லது போன மாதத்தில் நம்ம அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதத்தில் இருக்க மாட்டோம். இது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த ஜீவ வாழ்க்கை என்பது நான் விசுவாசத்தினாலே பெறக்கூடியது. பாருங்கள், இங்கே சுவிட்ச் இருக்குது, இந்த லைட்டு எரியணும், இந்த சுவிட்சை போட்டால் லைட்டு எரியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சுவிட்சு போட்டால் எரியுமா எரியாதா? நம்ம கேள்வி எப்படி? இந்த சுவிட்சை ஒருத்தர் போய் நீ போடுப்பா அந்த லைட்டு எரியுன்னு சொல்கிறாரு, இந்த ஃபேன் ஓடுன்னு சொல்கிறாரு. சொல்கிறவர்கிட்ட சொன்னால் நான் போட்டால் அது ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடுது. அதுபோல தான் இன்றைக்கி நாம் கேட்குற இந்த சுவிசேஷம், ஆண்டவர் சொல்கிறாரு, இது நமக்கு வெற்றியை தரும். நான் ஒருபோதும் நாம் நேற்று சண்டை போட்டது போல, நேற்று நான் நடந்து கொண்டது போல் இன்றைக்கி இருக்க மாட்டேன். நான் இன்றைக்கி என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த பவரை நமக்குள்ளே கொடுக்குறவர் அவர் தான். எப்படி அந்த சுவிட்சை போட்டவுடனே லைட்டு எரியுதோ, அதுபோல் நான் விசுவாசம் என்கிற சுவிட்சை நான் போடும் பொழுது இந்த லைட்டு எரிகிறது போல நமக்குள்ளே அந்த அற்புதமான அந்த வாழ்க்கை, அந்த மகிமை நம்மளிருந்து வெளிப்படும். பிரியமானவர்களே, அதை தான் நான் பார்க்கிறேன். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கிரியை நடப்பிக்க வேண்டும். அந்த வல்லமை நமக்குள்ளே பிரகாபித்து ஓட வேண்டும். அதுதானே இயேசு சொன்னார். சமாரிய பெண்ணை பார்த்து என்ன சொன்னார்? நீ குடிக்கிற தண்ணி உனக்கு தாகம் உண்டாகும், நான் ஒரு தண்ணீர் தரேன், அந்த தண்ணீரை நீ பருகுனினா அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும், உனக்கு தாகமே உண்டாகாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னும் மேலே போனீங்கன்னா சுவிசேஷத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. எவ்வளவு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வலிமையான விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ள வேரூன்றி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் ஜெயத்தை தான் நான் பெறுவோம். அருமையான சகோதரனே, சகோதரி, நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதை தான் உணர்ந்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாங்கள் தவறி போகிறவர்களாக இருப்பவங்க தான் இப்படிப்பட்ட முன்னோடியாக இருந்த ஆபிரகாமுடைய அந்த சரித்திரத்தை அவர் எடுத்து பேசுகிறார். இப்படியெல்லாம் இருக்குப்பா, நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு அதனுடைய முடிவில் கொண்டு வந்து சொல்லுவார். 14ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனத்தை படிங்க, நீங்கள் ஒருத்தர் படிங்க, எவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்கள். 14ஆம் வசனம், 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பார்த்தீங்களா, எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்க. நம்மெல்லாம் புறஜாதிகள். இதை எப்படி கொண்டு வந்து அவர் முடிக்கிறார் அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக அப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கிரிகையினாலே எதையும் பெற முடியாது. நம்ம இப்போ நம்ம ஒரு சத்தியத்தை கேட்குறோம், அதை நம்ம கிரிகையினால் நம்ம அதை பெற முடியாது. நம்ம விசுவாசத்தினால தான் அதை பெற முடியும். ஆகையினால தான் எபிரேயருக்கு, இந்த வசனத்தை கடைசியாக வாசிப்போம், எபிரேயருக்கு எழுதின நிருபம், நான் உங்களுக்கு சொல்லுகிற தெளிவாக வரும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். அது எதிலிருந்து வாசிப்போம் அப்படின்னு சொன்னால் 3:17 வாசிக்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. ஆமாம், இப்போ 40 வருஷமாக ஆண்டவர் யாரை ஆரோசித்தார், யாரை விரும்பினார், யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்தவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்களுடைய அந்த சவங்கள் அப்படின்னா பிணங்கள்
வனாந்திரத்திலே விழுந்தாயிற்றே. நல்லா கவனிச்சுட்டு வாங்க அந்த வசனத்தை. அது அப்படின்னு சொன்னால் நமக்கு சரீர பிரகாரமான மரணம் நடக்காது. நம்ம சொன்னது போல் ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்டு மாம்சத்திலே முடிவு பெறுகிறீர்களே அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆவியிலே நம்ம குளிர்ந்து போய் ஒரு பின்மாற்றக்காரர்களாய், வேதத்தில் வாசிக்கிறோம்ல, லவோதிக்கா சபையை குறித்து வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லவோதிக்கா சபையை போல் நம்ம பின்மாற்றமாக போயிடாதபடிக்கு இங்கே எச்சரித்து சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஜீவ வாழ்க்கையை குறித்து அந்த பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கானான் தேசம் அப்படின்னு இருக்குது. எகிப்தில் மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் பாவத்தில் வாழ்ந்தவர்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவிச்சார். விடுவிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் உங்களுக்கு இருக்குது, அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்து பக்கத்தில் போயிட்டாங்களாம். ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்க. ஏன்னா எகிப்துக்கும் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கும் ரொம்ப பக்கம்தான் தூரம். மன்னார்குடி நமக்கு 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, பக்கம். நான் சொல்கிறது கவனிங்க, 30 கிலோமீட்டரில் நம்ம மன்னார்குடி அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இப்போ ஆண்டவர் இவர்களை இந்த பக்கத்தில் திருப்பி விட்டு நாகப்பட்டினம் போய், அப்படியே அந்த பக்கம் பொறையாறு போய், பாண்டிச்சேரி போய், அப்புறம் திருப்பி சென்னை போய், அப்புறம் அந்த பக்கம்லாம் போய் ஆந்திரா போய், அப்புறம் கர்நாடகா போய், இங்கெல்லாம் 40 வருஷம் சுற்றி கடைசியாக அந்த கானானுக்குள்ளே அவங்க பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. எவ்வளோ பெரிய துக்கம் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம். அதே போல் தான் நம்மளுக்கும் ரொம்ப பக்கமாக நமக்கு வச்சுருக்காரு. நம்மளே என்ன செய்கிறாரு, நாமும் அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தின் பாதையில் அடியெடுத்து வச்சு கீழ்ப்படியாமல் போகிறதுனால நம்மளும் இந்த வாழ்க்கையை அப்படியே பெறுறதுக்கு நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். உதாரணமாக கோபம் அப்படிங்கிறதுல விடுதலை ஆகிறத பாருங்கள். நான் அடிக்கடி கேட்பேன், சமீபத்தில் கூட அப்படி கேட்டேன். ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது நான் ரொம்ப கோபக்காரன் அப்படின்னாராம். அவர் சபையில் எத்தனை வருஷம் தெரியுமா இருக்கார்? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். 30 வருஷம் இருக்கார். எத்தனை வருஷம்? 30 வருஷமாக சபையில் இருக்கார். ஃபோனில் நான் ரொம்ப கோபக்காரன் ஐயோன்னு அவர் எதிர்முறையாக போன பேசினவர் டப்புன்னு போனை கட் பண்ணிட்டார். வேண்டாம், இது பெருசாக போய் முடிஞ்சிருமே அப்படின்னு. நான் உண்மையை சொல்கிறேன். நான் ஏன்னா சுத்த விடுறாரு ஆண்டவர் உங்களை. 40 வருஷம் எப்படி அந்த ஜனங்கள் சுற்றினாங்களோ, பக்கத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் 8 மைல் தூரத்தில் இருந்த அந்த கானானுக்குள்ளே போக முடியாமல் 40 வருஷம் எத்தனை மைல் தூரத்தை சுற்றிருப்பாங்க பாருங்கள். கணக்கு போட்டு அப்புறம் பண்ணி பாருங்கள் தம்பி. பின்னாடி 40 வருஷம் ஒரு மனுஷன் நடந்தான்னா அவன் எத்தனை மைலை சுற்றிருப்பான். சுற்றியும் கடைசியாக புண்ணியம் இல்லாமல் போயிட்டு, உள்ளே போக முடியாமல் போயிட்டு. அதே போல தான் இன்னைக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாமல், நீங்கள் அதை குறித்த ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் வேத வசனத்தின் மேலே உங்களுக்கு அந்த தாகம் இல்லாததுனால சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நாம் கேட்டது போல் அந்த பொறாமை, பவுல் எழுதினால வாக்குவாதம், அதிலிருந்து விடுதலை பெறாமல் நம்ம சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கோம். கடைசி அதனுடைய முடிவு என்னவாக போகுது அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அதனுடைய முடிவு என்னமாக போகுது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, இங்க பாருங்க, அவர்கள் கோபத்தை ஜெயித்ததினாலே அல்லது பொறாமையை ஜெயித்ததினாலே அப்படின்னு எழுதலை. அப்படி எழுதியிருந்தா நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், அப்பா அப்படின்னு. ஆனால் அப்படி எழுத பாருங்க, எவ்வளோ ஆவியானவர் எவ்வளோ அற்புதமாக எழுதி வச்சிருக்காரு பாருங்க. எப்படி எழுதியிருக்காரு? அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அதிலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு. சே, எப்படி இருக்கு பார்த்தீங்களா வார்த்தை? அப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற கோபமாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மை நம்ப போகிறேன். ஆண்டவரே நான் உம்மை நம்ப போகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறேன்.
என்னை நீங்கள் இதிலிருந்து ஜெயம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டா, உண்மையிலே நான் சொல்கிறேன், அது நம்ம வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் பிரியமான. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என் மனைவி மேல் இருந்த அந்த கசப்பு எத்தனையோ வருடங்கள் எனக்கு இருந்தது. நான் சுற்றி 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 வந்திருக்கேன். சொன்னது போல் 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் எனக்கு திருமணமாகி 41 வருஷம், எத்தனையோ ஆண்டுகள் ஒரு வருஷத்தில் விடுதலை ஆக வேண்டிய அந்த பாவத்தை ஜெயம் பெறாமல் பல வருஷம் சுற்றியிருக்கேன். பல வருஷம் நல்லா ஒரு வாரம் போவோம், அப்புறமா அந்த கசப்பு உள்ளே இருந்து வெளியே வந்து அவங்கள ஒரு மாதிரி பேச, ஒரு மாதிரி கண்டம் பண்ண, அல்லது குறை கண்டுபிடிக்க, அந்த விதத்தில் மாறிக்கிட்டே நான் எத்தனையோ வருஷம் சுற்றியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். நான் அது குறித்து விசுவாசம் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த கசப்பிலிருந்து நான் விடுதலை ஆக முடியுமான்னு. ஆனால் ஒரு தாகத்தை ஒரு நாள் கொடுத்தார். நம்முடைய மூத்த சகோதரன் பேசுகிற அந்த செய்தியில் ஒரு தாகத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் அவர் பேசினார். என்ன தெரியுமா? எனக்கு வந்த செய்தி, என்னை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீ உன் மனைவி மேல் கசப்பை வைத்து கொண்டு நீ 100 பிரசங்கம் பண்ணாலும் சரி, 1000 பிரசங்கம் பண்ணாலும் சரி, அது ஒரு குப்பைனாரு பாருங்க, அது ஒரு குப்பைனாரு, அவ்வளோதான். அப்படியே நான் மூங்குப்புற விழுந்துட்டேன். கேட்டோம்ல, யோவான் மூங்குப்புற விழுந்தான் அப்படிங்கிறது போல் நான் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் இடத்துல அழுதேன். ஆமாம் ஆண்டவரே, நான் ஒரு வருஷக்கணக்காக நான் சுற்றி கொண்டிருந்தவன், உம்மை நம்பாமல் இருந்தவன், உம்மை விசுவாசிக்காமல் இருந்தவன். ஆண்டவரே, எனக்கு என் மனைவி மேல் இருந்த கசப்பை எனக்கு நீங்கள் காமித்து விட்டீர்கள். என்னை நான் சரண்டர் ஆக்கிறேனே, நான் உம்முடைய பாதத்தில் மூங்குப்புற விழுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். அந்த நாள் சில வருடங்கள் இருக்கும். அந்த சில வருடங்களாக இன்றைக்கு காலை வரைக்கும் நான் என்னை நிதானித்து நியாயம் தீர்க்கிறேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு வழியிலே எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தானுடைய தந்திரம் எனக்குள் புகுந்து என் மனைவியை கசந்து கொள்ளும்படிக்கு எதையும் செய்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஜாக்கிரதை. பலவான் வீட்டுக்குள்ளே புகுந்து நம்மளை கட்டி நமக்குள்ளே இருக்கிற பொருளையெல்லாம் அவன் கொள்ளையடித்து போய்விடாதபடிக்கு அதை ஜாக்கிரதையாய் நியாயம் தீர்த்து சோதிக்கப்படுகிற வேலையெல்லாம் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, நான் நேர்மையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்கள். அடுத்த முதல் வசனத்தை படிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏன் அப்படின்னா, இப்போ தான் 2ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டுச்சோ அதுபோல் இப்போ நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க. அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. கானானுக்கு போக ஆண்டவர் வழி நடத்தி மோசே ஆரோனை கொண்டு நடத்தினார். கடைசி அவருடைய முடிவு எப்படி போயிடுச்சு அப்படின்னா, அந்த கானானுக்குள்ளே அவர்கள் போக முடியாமல் போய்விட்டது. இப்போ நமக்கு உள்ள கானான் எதுனா, நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கானான். அவருக்குள் சம்பூர்ணம், கொலேசியருக்கு எழுதின நிருபத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த கானான் அங்கே இருக்குது. அவருக்குள் சகல சம்பூர்ணமும் அவருக்குள் இருக்கிறது, எல்லா தேவ தத்துவமும் அவருக்குள் இருக்கிறது அப்படின்னு. அதை நாம் சுதந்திரிக்க தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். நாம் அவர்கள் கேட்டது போல விசுவாசம் இல்லாமல் கேட்கக்கூடாது. விசுவாசத்தோடு நாம் கேட்போம்னா 3ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அதை நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் பேசின தீர்க்கமான வார்த்தைகளுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு பாவத்தை ஜெயிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பக்கத்தில் இருந்த கானானை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் 40 வருஷமாய் அந்த பாலைவனத்தில் அவர்கள் சுற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பாலைவனம் இருக்கிறதப்பா. நாங்கள் ஜெயம் பெற முடியாமல் சுற்றி 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 வருகிறோம். எங்களுடைய மனம், எங்களுடைய இருதயம் இன்னும் மாற முடியாமல் இருக்கிறது.
இந்த நாளில் நாங்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறோம். ஆவியிலே எங்களை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர். முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றபோது அவர்கள் எப்படி வல்லமையாய் உமக்காக ஓடி முடித்தார்களோ அதுபோல் நாங்களும் ஓடி முடிக்க எங்களுக்கு நீர் கொண்டு வருகிற எல்லா பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் இன்றைக்கு அப்பம் விற்க போகிறோம் ஆண்டவரே. இந்த அப்பம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயோஜனத்தை தந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணரும்படி இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.